யாம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வெற்றி தோல்வி இரண்டுக்குமான பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலில் தோல்வியை சந்தித்து விடலாம். ஏனென்றால் அதுதான் எளிமையானது. வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கு அதுதான் நமக்கு உதவி செய்ய போகிறது. தோல்வி என்றால் என்ன? தோல்விக்கான வரையறைகள் என்ன? அதை முதலில் வரையறை செய்து விடுவோம். தோல்வி என்பது ஒன்றுமில்லை, வெற்றியை நாம் அடைவதற்கு தேவையான காரணிகளை நமக்கு உருவாக்குவதும் அந்த இலக்கை அடைவதற்கு நாம் வகுத்து கொள்ளும் பாதையும் தான் தோல்வி. தோல்விதான் வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் என்பது இன்றளவும் இந்த உலகத்தில் அதிக வெற்றியாளர்களால் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆம், தோல்வியே வெற்றிக்கான முதல் படி என்று பலரும் கூறுகிறார்கள். அப்படியென்றால் இந்த தோல்வி என்பது என்னதான்? அது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள், நாம் எடுத்து வைக்கின்ற அடிகள், வெற்றிக்கான பாதையை நாம் வகுத்து கொள்ளும் வழிமுறைதான் தோல்வி என கருதப்படுகிறது. நம்முடைய இலக்கை நோக்கி நாம் மிக வேகமாக ஓடுவதில் கவனம் செலுத்துகிறோம். நாம் சரியான பாதையில் செல்கிறோமா என்பது நமக்கு தெரியாது. நாம் ஒரு சில வேளைகளில் பிழையான பாதைகளில் செல்லும் பொழுது அந்த பிழைகளே நம்முடைய தோல்வி என்று கருதப்படுகிறது. ஒருவேளை அந்த பிழைகளை நாம் சரி செய்து கொள்வோமானால் தோல்விகளையும் வெற்றிகளாக மாற்றிவிடலாம். ஆம், ஒரு முறை அமெரிக்காவின் இருண்ட காலம் என்று கருதப்படும் 1933ஆம் ஆண்டு அமெரிக்க தேசம் பொருளாதாரத்திலே மிகுந்த சீரழிவை பெற்றிருந்தது. அங்கே மக்கள் யாருக்கும் வேலை இல்லை, எங்கு திரும்பினாலும் வேலை இல்லை என்கின்ற நோ வேக்கன்சி போர்டுகள், எங்கு சென்றாலும் எவருக்கும் வருமானம் இல்லை. ஒரு துண்டு ரொட்டிக்காக கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் புதிதாக ஒரு ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் தியோடர் டி ரூஸ்வெல்ட் என்பவர். மிகப்பெரிய வறுமையில் இருந்த அமெரிக்க தேசத்திலே ரூஸ்வெல்ட் எதை சாதிக்கப் போகிறார் என்ற கேள்வி அனைவருக்கும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ரூஸ்வெல்ட் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. அங்கு வந்திருந்தவர்கள் புதிய ஜனாதிபதி என்ன பேசுகிறார், என்ன சொல்கிறார் என்றெல்லாம் கேட்பதற்கு பெரிதும் ஆர்வமற்றவர்களாக இருந்தார்கள். காரணம், அவர்களிடத்திலே வறுமை தொற்றிக் கொண்டிருந்தது. உணவிற்கு வழி இல்லை, நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம், இவைகள் தான் அந்த மக்களை துவண்டு போக செய்திருந்தது. அப்பொழுது புதிய ஜனாதிபதி இப்பொழுது உரை நிகழ்த்துவார் என்ற சொல் அங்கே சொல்லப்பட்டது. மிகப்பெரிய அமைதி அந்த மக்களுக்குள்ளாக நிலவுது. அப்பொழுது தியோடர் டி ரூஸ்வெல்ட் தன்னுடைய தொண்டையை செருவிக்கொண்டு இப்படி பேச துவங்கினார். எப்போதும் போலவே இந்த முறையும் இந்த உன்னத நாடு இந்த பிரச்சனையை சமாளித்தே தீரும். மறுமலர்ச்சி வெகு தூரத்தில் இல்லை, நாம் கட்டாயம் முன்னேறுவோம், இது என் வாக்குறுதி என்று சொன்னார். அமெரிக்க மக்கள் சிலிர்த்து எழுந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட ஒரு சொல் அந்த மக்களை உள்ளுக்குள்ளாக ஏதோ செய்தது. சட்டென்று ஒரு தீப்பொறி போல பற்றி கொண்டது. அந்த திடீர் உற்சாகத்தை ரூஸ்வெல்ட் கவனித்தார். மீண்டும் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார். நான் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக கூறுவது ஒன்றுதான், நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டுமே. பெயரற்ற, காரணமற்ற, தேவையற்ற பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணம். முதலில் பயத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுவோம் என்றார். மக்கள் எல்லோரும் தங்களுடைய கண்களை அகல விரித்தார்கள். தங்களுக்குள்ளாகவே சுய பரிசோதனை செய்து பார்த்தார்கள். ஆம், நிச்சயமாக அந்த தேசத்தின் மக்களுக்கு பிடித்திருந்தது மிகப்பெரிய பயம். நாளை நாம் என்ன செய்வோம் என்ற அந்த பயம், அதுவே அவர்களுடைய தோல்விக்கு அடிக்கோலிட்டு இருந்தது. ரூஸ்வெல்ட்டின் இந்த ஒரு சொல் அவர்களுடைய பயத்தை நீக்கியது. அவர்களால் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவர்களுக்குள்ளாக உண்டு பண்ணினது. அது புரிந்ததால் தான் அமெரிக்க மக்கள் உழைக்க தொடங்கினார்கள். உழைப்பென்றால் கடும் உழைப்பு. பாதி சம்பளத்துக்கு, கால் சம்பளத்துக்கு, வெறும் 3 வேளை சாப்பாட்டுக்கு கூட உழைத்தார்கள். ஆனால் கஷ்டம் தீர்ந்த பிறகு அமெரிக்க தேசம் அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை வாரி வழங்கியது. அமெரிக்காவுக்கும் அமெரிக்கர்களுக்கும் பணக்காரத்தனத்தை தங்கள் அடையாளமாக வைத்திருப்பதன் அடிப்படையே இங்கேதான் இருக்கிறது. எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள். பயம் என்ற ஒன்று
உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுங்கள். பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு தன்னம்பிக்கை என்ற ஒன்று உருவாகிறது. தோல்விகள் தான் வெற்றிக்கான பாதையை வகுக்கின்றன. தியோடர் ரூஸ்வெல்ட் மிகப்பெரிய ஒரு தோல்வி நிலையில் இருந்த அமெரிக்காவை வெற்றியான அமெரிக்காவாக, பொருளாதாரத்தில் மேன்மை படைத்த அமெரிக்காவாக உருவாக்கினார். நமது பார்வையில் மாற்றம் இருந்தால் போதும், நாம் பார்க்கும் பொருளும் மாறிவிடும். எனவே தோல்விகள் எப்பொழுதும் வெற்றிகளுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் படிக்கட்டுகள் தான் என்பதை உறுதியாக நம்புவோம். தோல்விகளை துடைத்தெறிவோம். வெற்றியை நாம் வாகை சூடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.